யாரை நட்பா வைக்கிறது, யாரை லைஃப் பார்ட்னரா எடுத்துக்கிறது, வாழ்க்கையில் யாரை துணையாக வைத்துக் கொண்டிருப்பது என்பதிலே இந்த வயதிலேயே நீ தெளிவு பெற வேண்டும். கையில டிகிரி வாங்குறது மட்டும் போதாது. கவனத்தோடு இருங்க. யாருக்கு பின்னால போக போறீங்க? தவறான ஆட்கள் பின்னால போயிடாத. யார் உங்களை வழி நடத்த போகிறார்? இதுல ரொம்ப கவனம் என் குழந்தைகளை. ஜங்கல்னு ஒரு படம் இருக்கு. இட்ஸ் ஓல்ட் மூவி. முடிஞ்சா இந்த ஜங்கல்ங்கிற படத்தை பார்த்துரு. ஏன்னா தவறான மனிதர்கள் பின்னால் நம்பி போவதனால் வரக்கூடிய கேடுகளை அந்த படம் சொல்லி தருவது போல் எந்த வகுப்பறைகளும் சொல்லி தந்து விட முடியாது. டெத் போல்னு ஒன்று இருக்கு எறும்புகளுடைய வாழ்க்கையில். இன்னைக்கு போய் கூகுள் பண்ணி பார், எறும்புகளுடைய காலனி பார், எறும்புகளுடைய வாழ்க்கை பார், எறும்புகள் தன்னுடைய வாழ்க்கை எப்படி வாழுதுன்னு பார். நாம எல்லாருமே எப்படி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழறோமோ, ஒவ்வொரு எறும்பு புத்து இருக்கிற இடத்துலையும் அந்த எறும்புகள் எல்லாம் அந்த காலனி ஆதிக்கத்தோட அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வாழ்க்கையை வாழுது. போலீஸ்கார எறும்புன்னு இருக்குது. நீ தள்ளி போனேன்னு வச்சுக்கோயேன், அது நேராக வந்து உன்னை சரி பண்ணும். இராணுவ எறும்புன்னு ஒன்று இருக்குது. நீ தள்ளி போனால் சரி பண்ணும், மறுபடியும் தள்ளி போனால் தலையை துண்டாக்கிரும். நீ கூகுள் பண்ணி பாரு, நான் பொய் சொல்லலை. பின்னால் இருக்கிற 2 போலீஸ்கார எறும்பை வந்து குழி தோண்டி அதை புதைச்சிரும். எறும்பு, அந்த எறும்பில் யாரும் பார்க்காத நேரத்தில் ஒரு எறும்பு கிளம்பும். சொல்கிற பேச்சு கேட்காத எறும்பு. அது எறும்பு போகுதா, அதுக்கு சட்டத்திட்டங்களுக்கு அடங்கக்கூடாது. எங்கேயாவது போனோன்னு அது போகும். நான் சொல்கிறதெல்லாம் சயின்ஸ், கட்டுக்கதை இல்லை. அப்படி போவோம்ல, பின்னால் சில தத்தி எறும்புகள் இருக்கும்ல, அதுகளுக்கு நேராக போவதுக்கு தெரியாது, இது பின்னாலேயே போகும். நீ எங்கேயாவது பாரு, இந்த காலேஜ்லேயே வளாகத்திலே இருக்கும், சில பூச்செடிகளுக்கோ சில இந்த குளிர்ந்த இடங்கள்லையோ பார்த்தேன்னா எறும்பு சுற்றிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கியா? நிறைய எறும்பு, ஒரு 200-300 எறும்பு சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த எறும்பு சுற்றுறதுக்கு பேர் டெத் போல். அதுக்கு டெஸ்டினேஷனே கிடையாது. அது சுற்றிக்கிட்டே இருந்து செத்து போயிடும். சாப்பாடு கிடையாது, போகிறதுக்கு இடம் கிடையாது. ஏன்னா ராங்கான ஒரு எறும்புக்கு பின்னால் போனதுனால வந்தவன. தவறான ஆட்கள் பின்னால் போயிடாத. முதல் வெற்றி காகிதம்தான். 2வது வெற்றிக்கு நீ உன்னை கொண்டு போகணும். வெற்றி கூட ஒரு வாட்டி கிடைக்கிறது இல்லை, தொடர்ந்து கிடைப்பதற்கான உழைப்பு. என்ன கேட்டால் பல பேர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் ஆயிடுறீங்க. எப்போ தெரியுமா? வெற்றி பெற்றவுடன். வெற்றி பெற்றவுடன் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுறீங்கல்ல, அங்கே தோற்கிறோம், சிக்னேச்சர் போட்டுட்டு போ. அது யூத்தாக இருக்கிற நீ. திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் phenomenon of the earth. Time. You have youth, time. இந்த மேடையில் இருக்கக்கூடிய யாருக்கும் இல்லை உங்ககிட்ட இருக்கிற அந்த காலம். You are just 20, 21. இவங்க எல்லாருமே 50 தாண்டிட்டாங்க. 30 வருஷம் அவங்க உனக்கு முன்னால் போயிட்டாங்க. நீ 30 வருஷம் அவங்களுக்கு பின்னால் வர நீ மிகப்பெரிய உலகத்தை பார்க்க போகிறாய். மிக அற்புதமான உலகத்தை பார்க்க போகிறாய். அங்கே தோற்றுவிடாதே என்பதற்காகத்தான் என்னை போன்றவர்களை அழைத்து உன்னை உனக்காக பேச சொல்லிட்டு இருக்காங்க. முதல் வார்த்தையை சொன்னேன், எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு. 2வது வார்த்தையை சொல்லுகிறேன், எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறாயோ ஸ்டார்ட் தட் ப்ரோக்ராம் ஃப்ரம் நவ். NOW நவ். எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறாய்? நீ இங்கிருந்து என்ன நாலேஜ் பெற்றுக்கொண்டு போனாய்ன்னு தெரியல. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன் தெரியுமா குழந்தைகளே? டிகிரி வாங்குற வாய்ப்பு என்ட்ரி ஆனீங்கல்ல உங்களோட சேர்ந்து, அத்தனை பேருக்கும் இந்த எக்ஸிட் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யூ ஆர் ரியலி ஃபார்ச்சூன். யுவர் எக்ஸிட் இஸ் அ ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியாக சைன் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிறீங்க. எந்த நோக்கத்திற்காக வந்தீர்களோ அந்த நோக்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு டிகிரியோடு வெளியேற போகிறீர்கள். ஸோ யூ ஆர் அ வின்னர். இதை வரலாறு காகிதத்தில் எழுதி கொள்ளும். பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டும் என்றால் நீ சில சாதனைகள் செய். அதை இந்த மேடைக்கு நீ மறுபடியும் இந்த சீஃப் கெஸ்டாக வந்து உட்கார். அப்பொழுது உன்னுடைய 2வது வரலாறை இந்த கல்லூரி தன்னுடைய பொன்னேடுகளில் பொறித்து வைத்திருக்கும். வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தரவே தராது. யார் ஒருவர் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்களுக்குத்தான் வெற்றி கிடைக்கும். வெற்றி என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி. யுவர் விக்டரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நவ். You have to change this victory as a சாதனை. சாதனையா இதை மாத்து. இது விக்டரி தான். இந்த விக்டரியை சாதனையா மாத்துறதுக்கு கிளம்பு. பரவாயில்ல, உன் கையில் இருக்கக்கூடிய கால் லெட்டர் 12 லட்சம் ரூபாய் தான் இருக்கா? கோ. டோன்ட் சே நோ. கோ
அண்ட் க்ரோ. கோ அண்ட் க்ரோ. நமக்கான வாய்ப்பு பல நேரங்களில் அவ்வளவு சாதாரணமாக கிடைக்காது குழந்தைகளை. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வருஷத்தில் உங்கள் வரைக்கும் வந்து பிரபலமான எத்தனையோ டேலண்ட்ஸ் இருக்காங்க. நான் உங்கள் வரைக்கும் வந்து சேர்றதுக்கு 30 வருஷம் செலவழிச்சிருக்கேன். 27 வருஷம் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் 27 வருஷமும் இதே வேலையை நான் செய்திருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்கிறேன். கொரோனா காலத்தில் எத்தனையோ ஸ்பீக்கர்ஸ் எந்த வாய்ப்பையும் எடுத்துக்கொண்டதில்லை. என்னை போல ஒரு 4-5 பேர் தான் தமிழ்நாட்டில். லேப்டாப்க்கு முன்னால் உட்காந்து பேசணும்ப்பா. இந்த மாதிரி மீட்டிங்கில் நின்று பேசுகிறது தான் நல்லாயிருக்கும். உங்கள் முகத்தை நான் பார்த்து, என் முகத்தை நீங்கள் பார்த்து பேசுகிறது. இந்த எழுச்சியோடு நீங்கள் லேப்டாப்க்கு முன்னால் பேச முடியுமா மேடம்? அதுலேயும் என்ன பயம் தெரியுமா? நம்ம மூஞ்சியை நாமளே பார்த்துட்டு பேசணும். எங்கே எழுச்சி வரும்? எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு நாமே பேசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அட்வர்சிட்டி காஷன் இருக்குல்ல, நான் ஜெயித்ததுக்கு காரணம் அட்வர்சிட்டி காஷன் அண்ட் சோஷியல் காஷன். மை டியர் சில்ட்ரன், சோஷியல் காஷன்டும் அட்வர்சிட்டி காஷன்டும் தான் என்னை இங்கே நிறுத்தி இருக்கு. என்ன இல்லை, நான் ரொம்ப சாதாரணமான பெண் தான். ரொம்ப சின்ன குட்டியான ஒரு என்னுடைய அளவு ரொம்ப சின்னது. ஏனென்றால் உங்களுடைய வெற்றியும் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்பும் மிகப்பெரியது என்பதற்காக சொல்கிறேன். என்னுடைய தாயார் என்கிட்ட சொன்ன வார்த்தை, உன்னை உங்கள் அப்பா நீ பிறந்தபோது பார்க்க வராததுனால நான் உன்னை கையில் எடுத்துக்கிட்டு ரிக்ஷாவில் மாமா வீட்டுக்கு போனேன். உங்கள் அப்பா வீடு எனக்கு தெரியாது. இந்த செய்தியை அம்மா எனக்கு கொடுக்கும் பொழுது ஐ வாஸ் டோட்டலி ஷேட்டட். ஏன்னா நான் வெளிநாடு போகிறதுக்கு கரெக்டாக சூட்கேஸை பிடிச்சிட்டு இருக்கும்போது சொல்லிச்சு எங்கள் அம்மா, ஃபஸ்ட்டு தடவை வெளிநாட்டுக்கு போகிறேன். எங்கள் அப்பா நான் எனக்கு உயிர். ஹாஸ்பிட்டலில் என்னை பார்க்க வரலங்கிறாங்க எங்கள் அம்மா. எங்கள் அப்பா பார்க்க வரலையா? ஏன்னு கேட்டேன். கருப்பாக பிறந்துட்டேன், அதனால் நான் பொம்பளை பிள்ளையா போச்சு. நான் அப்பாவை பார்த்தேன். அப்பா சைலண்ட். அப்போ அப்பா இஸ் அக்ரிங் தட் ஹி இஸ் அக்செப்டிங் தட் ஹி ஹஸ் நாட் கம். அப்பா நீங்களான்னு சொல்கிறேன். அப்பா அப்படியே குனிறார். அம்மா சொல்கிறாங்க, உன்னை கையில் தூக்கிக்கிட்டு இப்படி போனேன், கையில் காசு இல்லை, 4 25 பைசா 15 பைசா உனக்கு பாலுக்கு வேணும். ஏன்னா பயத்தில் எனக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு பால் இல்லை. 10 பைசா தான். இதை வச்சுட்டு நான் எப்படி போவேன்? ஸ்டான்லி எப்படி போவேன்? நான் நீ கோஷாஸ்பத்திரியில் பிறந்திருக்க, பார்டர் தோட்டத்தில் வீடு மாமாவுக்கு. என் மாமானா எங்கள் தாத்தாக்கு. எப்படி போவேன்? எனக்கு ஒன்றுமே தெரியாது. 26 வயசு பெண், டுப்டி போட்டுக்கிட்டு, பொம்பளை பிள்ளைய 3வது பொண்ணு, நான் கையில் பிடிச்சிக்கிட்டு ரிக்ஷாவில் ஏறி இருக்கு. இதை எங்கள் அம்மா நான் வந்து ஃபாரின் போகும்போது சொல்கிறாங்க. அப்படி ஏறினேன். அந்த ஆள்கிட்ட சொன்னேன். அவன் 1 ரூபா கேட்டார். ரிக்ஷாக்காரர் 1 ரூபாலாம் இல்லை, 4 தான் இருக்குது. 4 கூட 25 15 பைசா எங்கள் பொண்ணுக்கு பாலுக்கு, உனக்கு 10 பைசா தான் தருவேன். வட சென்னைக்காரரில் அவர் வீடு இங்கே தானா, பார்டர் தோட்டம் தானே. சரி சரி ஏறு அப்படின்னாரான். அப்படி தூக்கி என்னை உட்கார வச்சுருக்காங்க. தூக்கி உட்கார வச்சதில் என்னுடைய 2 காலை அப்படி டுப்புன்னு வெளியில் வந்துருச்சு. குட்டி சரியாக சுற்றலை காலை. அப்படி சுற்றலாம் தெரியாது. முதல்ல கால் வெளியில் வந்தோடனே 2 பிங்காக கால் தொங்கியிருக்கு இப்படி. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இந்த 2 பிங்காக இப்படி நான் சொன்னேன், கருப்பாக பிறந்தேன்னா கால் இப்படி பிங்காக இருக்கும். பிறந்த குழந்தைக்கு கால்லாம் பிங்காக தான் இருக்கும். 5 பிள்ளை பெற்றது சொல்லுது, நம்பிட்டேன். இந்த 2 கால் தொங்குச்சில்ல, அந்த கால் தான் இப்போ செருப்பு போட்டுக்கிட்டு ஃப்ளைட் ஏற போகுது. எனக்கு எங்கள் அப்பா கூப்பிட வராதது மறந்து போச்சு. எங்கள் அம்மா கொடுக்குற மோட்டிவேஷன் ஞாபகம் வந்துருச்சு. போனால் கடலில் கால் நினச்சிரு. எங்கம்மா? மலேசியா போகிறல அங்கே கால் நினச்சிரு. ஏம்மா? என் பிள்ளை கால் தொட்ட தண்ணி உலகெல்லாம் சுத்தம். போயிட்டு வா சொல், வாங்கி வச்சு. நான் அப்படி தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த 40 நிமிஷமா. சொல், வாங்கி வச்சுக்கோ. நான் போய் கால் நினச்சேன். 31 நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கேன். அங்கே ஆரம்பித்த பயணம். ஆனால் சூப்பர் மேட்ரு ஒன்று இருக்குது இதுக்குள்ளே. ஒரு டிக்கெட்டையும் என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. எல்லாம் ஆர்கனைசர்ஸ் தான் கொடுத்தாங்க. இப்போ போயிட்டு வரது கூட இவர் தான் கொடுக்க போகிறார். எங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தெரியுமா? இது இல்லை மேட்டர். என்னை ரிக்ஷாக்காரர் கூட்டிகிட்டு போனார்ல, அந்த 10 பைசாவை அவர் வாங்கவே இல்லை. பிறந்த 3வது நாள்லேருந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். 10 பைசா செலவு இல்லாமல்.
அந்த 10 பைசா செலவில்லாமல் ட்ராவல் பண்ண வச்சது என் கல்வி, என் உழைப்பு. இந்த கல்வியையும் உழைப்பையும் புத்தியையும் பிள்ளைகளை ஆயுதமாக பிடிச்சு கொள்ளுங்க. யாரையும் நம்பாதீங்க, அன்பு செலுத்துங்க. வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய டிசிஷன்ஸை யார் கையிலும் கொடுத்துடாதீங்க. யாரையும் ஜெயிப்பது என்பது ரொம்ப எளிது, ஆனால் சஸ்டெயின் பண்ணிட்டு நல்ல மனிதர்களாக வல்லவர்களாக இருப்பது ரொம்ப சிரமம். அந்த சிரமத்தினுடைய அடி நாதத்தை தொட்டு சொல்கிறேன், ஒருபோதும் உன்னுடைய மனசை வேறு விஷயத்தில் டீவியேட் ஆக விடாத. ஹேவ் அ கோல் ஆல்வேஸ். காலையில் எழுந்திருக்கிறியா, சாயந்தரம் போகிறது வரைக்கும், தூங்க போகிறது வரைக்கும், ஹேவ் அ கோல். அப்படியே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்துடாத. ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே போ. லைஃப்பை ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு கவனம். நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், கவனாயும், கவனம். இந்த ஜெனரேஷனுக்கு இல்லாத பழக்கம் ஒன்று. நேற்று தான் நாங்கள் NSS கேம்ப் முடித்தோம். லீடர்ஸ், என்கிட்ட ட்ரெயின் ஆன லீடர்ஸ். நேற்று சீஃப் கெஸ்ட் வந்து உட்கார்றாரு. சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டீ கொடுக்கணும். உங்களில் எத்தனை பேருக்கு சீஃப் கெஸ்ட் வந்தாங்கன்னா, விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ண தெரியும்? படித்தா மட்டும் போதாது, வாழ்க்கையில் சில நுட்பங்கள் தெரியணும். வெறும் படிச்சுட்டு இன்ஜினியராகவே இருக்கிறீங்களா மேடம் நீங்கள்லாம்? வீட்டுக்கு போனால் நான் படிச்சுட்டு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நான் என் பையன் சொல்லலாமா தள்ளுமா அப்படின்ட்டு போவான். அவனுக்கு நான் அம்மா தான். ஒரு போன வாரம் சொல்கிறான் என் பையன், என்ன தொண்டை கட்டிக்கிட்டே இருக்குது, நிறைய மீட்டிங்கா? ஆமாம். அப்படின்னா நல்லா ஏண்டா நல்லா பேசுகிற வரைக்கும் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கடா. லா படிக்கிறான், அதான் சொல்கிறேன் ஒரு நாளாவது நல்லா பேசு அப்படின்ட்டு போயிட்டான். எப்படி இருக்கும் எனக்கு? பையன் அப்படி தான் பேசுவான். அம்மாக்க கிட்ட பையன் அப்படி தான் பேசுவான். தள்ளும்பாங்க. என் அண்ணா என்ன நடுவில் நிற்கிற தள்ளும்பாங்க. இங்கே எல்லாரும் வாங்க மேடம், வணக்கம் மேடம் பீங்க. வீட்டுக்கு போனால் நான் வேற. எல்லா இடத்துலையும் கொடி தூக்கிக்கிட்டே இருக்க முடியாது, அதையும் மனசில் வச்சுக்கோங்க. எல்லாமே இப்படி அலைய முடியாது. கொண்டு வந்து சீஃப் கெஸ்ட்டுக்கு டீ, அந்த ஸ்நாக்ஸும் பிஸ்கெட்டை வைக்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொண்டு வந்து டீ வைக்குது. டீயை சாப்பிட்டுட்டு சமோசா சாப்பிட முடியுமா? பேசிக் நாலேஜ். சமோசா சாப்பிட்டுட்டு தானே மேடம் டீ சாப்பிட முடியும். ஏன் தெரியுமா? அது இல்லை. குழந்தைகளுக்கு வீட்டுக்கு எந்த விருந்தும் வர்றதில்லை, வீட்டில் ப்ராக்டிஸே இல்லை. வீடு அப்படி ஆயிடுச்சு. நாமாவது ட்ரெஸ் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு போவோம் சாப்பிட்றதுக்கு குடும்பத்தோட. இப்போ அந்த பழக்கமும் போயிடுச்சு. எல்லாம் இந்த வாசலுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க சார். அதே அழுக்கு நைட்டியோட போய் உட்காந்துக்கிட்டு அதே பிட்ஸா சாப்பிட்ருக்காங்க. அந்த பிட்ஸாவுடைய விலையை கேட்டால் நெஞ்சு எரியுது எனக்கு. 750 ரூபா சார். எங்கள் குடும்பம் உட்காந்து சாப்பிடும் சார். நாங்கள் 3 பேர், சிக்கன் பிரியாணி மட்டன் சொல்லிட்டு நல்லா நாங்கள் 3 பேரும் சாப்பிடுவோம். வீட்டில் சமைச்சி சாப்பிட்டோம். அது இத்தனூண்டு பண்ணு, அதுக்கு பீட்சான்னு பேர். முதல் வார்த்தையே கெட்ட வார்த்தை. கலாச்சாரம் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஐ ரெக்கமெண்ட் யூ இந்த 20-21 இயர்ஸில், என் மகனுக்கும் உங்களுக்கும் ஒரே வயது தான். இந்த வயசில் நம்ம சொல்கிறத நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும். அதை மிஸ் பண்ண விடக்கூடாது. நான் என்ன செய்கிறது, இனிமேலும் மிஸ் பண்ண விடாத. நான் இந்த வெற்றியாளர்களை ஒருபோதும் ரொம்ப கொண்டாடுறதில்லை. அவங்க தான் வெற்றி பெற்று விட்டாங்களே, அதுவே கொண்டாட்டம் தான். அதுக்கப்புறம் என்னத்தை கொண்டாடுறது? எனக்கெல்லாம் கவலை உங்கள் மீது தான். நீங்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் என்ன செய்வது? உங்களுக்கு மேலே ஏறி மெடல் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு ஒரு அறிவிப்பு தான், உங்களுக்கும் இப்படி கிடைக்கும் என்பதற்கான ஜெஸ்டர் தான். அந்த ஜெஸ்டரை நீங்கள் உங்களுக்கானதா பாசிட்டிவ் ஸ்டோக்கில் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு கைத்தட்டுறதுக்காக எடுக்காதீங்க. ஆல்வேஸ் பி அ மோட்டிவேட்டர். மோட்டிவேஷன் முக்கியமா, கமிட்மெண்ட் முக்கியம்னா மோட்டிவேஷன் கூட முக்கியம் இல்லை, கமிட்மெண்ட் தான் முக்கியம். ஸ்டே கமிட்டட். ஹவு டு ஸ்டே கமிட்டட்? ஒரு நாய் இருந்தது. ஒரு 70 வயசு ஆள், மனைவி குழந்தைகள் இழந்த ஒரு ஆள் ஒரு நாயை வாங்குறார். 7 வயசு ஆயிடுச்சு நாய்க்கு. நாயும் கிழமாயிடுச்சு. இவருக்கு ஹார்ட் அட்டாக். தினத்தந்தியில் வந்த நியூஸ், ஹார்ட் அட்டாக். அந்த நாய் என்ன பண்ணுச்சு? பக்கத்து வீட்டுக்கு போய் கதவை தட்டி இருக்குங்க, கையால் தட்டி இருக்குங்க கதவை. திறந்து பார்த்த உடனே தலையை கீழே போட்டுட்டு இப்படி வந்திருக்கு. என்னன்னு போய் பார்த்தா ஹார்ட் அட்டாக். உடனே ஆம்புலன்ஸ் பண்ணி, ட்ரெண்டிங் நியூஸ் இது, தினத்தந்தியில் வரும் ட்ரெண்டிங் நியூஸ். 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னால் வந்த நியூஸ். ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆம்புலன்ஸில் நாயை ஏற்ற மாட்டாங்க.
அவரை தூக்கி போட்டு போயிட்டாங்க. இந்த நாய் என்ன பண்ணிச்சு தெரியுமா? ஆம்புலன்ஸ் பின்னாலேயே ஓடி இருக்கு. அதான் ட்ரெண்டிங் நியூஸ். பின்னாலேயே ஓடும் பொழுது 8 கிலோமீட்டர் தாண்டி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னால் என்ன நினைச்சாரோ அந்த டிரைவர் இருக்கார்ல, ஆம்புலன்ஸ் டிரைவர், அவர் அந்த வண்டியை ஓரங்கட்டியிருக்கார். இறங்கியிருக்கார். இறங்கி பின்னால் கதவை திறந்திருக்கார். இந்த நாய் ஏறிடுச்சு, கதவை பூட்டிட்டு போயிட்டார். இது செய்தி. ஐ எம் அ மோட்டிவேட். 2 விஷயத்தை நான் அதில் பார்த்தேன். ஒன்று, அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி உயிர் பிரிகிற நேரம் ஒரு வேளை இருந்திருந்தால் அந்த நாயை பார்த்த உடனே இன்னும் வாழ்நாட்கள் நீடித்து இருக்கும். பார்த்துட்டார் அவர் தன்னுடைய நாயை. ஒன்று. எனக்கான நியூஸ் என்ன தெரியுமா? இஃப் ஐ ஆம் லைக் தட் டாக், காட்னு சொல்லிட்டேன் பாரு, டாக் கமிட்டட், ஹைலி கமிட்டட். மூடி இருக்கிற ஆம்புலன்ஸ் கதவுக்கு பின்னால உள்ள என்ன இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிறது. பின்னாலேயே ஓடிச்சு பாரு அந்த டாக். அந்த டிரைவர் இருக்கிறான்ல, அந்த டிரைவருக்கு மனக்கலக்கத்தை கொடுத்துச்சிங்க அந்த கமிட்மெண்ட்டு. ஆம்புலன்ஸ் டிரைவர் வண்டியை பார்க் பண்ணியிருக்கான். ஆம்புலன்ஸ் டிரைவர் உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய உயிர் இருக்கும் பொழுது ஆம்புலன்ஸ் டிரைவர் எப்பவாவது வண்டியை நிறுத்துவானா? வண்டியை நிறுத்த வச்சது அந்த நாயினுடைய கமிட்மெண்ட். திறந்து பின்னால் வந்து கதவை திறந்தான் பாருங்க. எனக்கு ஒரு செய்தியை சொன்னான் அந்த டிரைவர். இஃப் யூ ஆர் ஹைலி கமிட்டட், எமர்ஜென்சி டோர்ஸ் டு ஓப்பன் ஃபார் யூ. எமர்ஜென்சியான டோர்ஸ், க்ளோஸ்டு டோர்ஸ், அது கூட நமக்காக ஓப்பன் ஆகும். எப்போ? இஃப் யூ ஸ்டே ஹைலி கமிட்டட், irrespective of whatever you are going to get or not, highly committed. இந்த கமிட்மெண்ட் தான் உன்னுடைய வாழ்க்கையில். எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், தூர்தர்ஷனில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நான் சொல்கிறது இன்னிலேருந்து 20 வருஷத்துக்கு முன்னால் 1 மணி நேரம் பேசுகிறேன் கம்பராமாயணம் பற்றி. ஒரே ஒரு ஆள் தான். நான் பேசுகிறத அவர் ஸ்டார்ட் அப்படின்னாரா, நான் பேச ஆரம்பித்தேன் பாருங்க. காலம் என்னும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் ஒரே ஒரு ஆள் தான், ஒரே ஒரு கேமரா தான். சாகாது கம்பனவன் பாட்டுன்னு ஆரம்பித்தேன் பாருங்க. 1 hour நான் ஸ்டாப் ஸ்பீச் முடிச்சுட்டு வேர்க்க விறுவிறுக்க போய் உட்காடுறேன். அந்த கேமராமேன் வந்து சொல்கிறார், சாரி மேடம், உங்கள் பேச்சை கேட்டுகிட்டே இருந்துட்டேன்னா ரெக்கார்ட் பண்ணலை. என்னையா சொல்கிற? பண்ணலை மேடம். என்ன மனசில் மறுபடியும் பேச முடியாது அந்த ஸ்பீச்சை. ஆனால் மனசுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? சரி போ, ஒரு ஆளுக்காக பேசினேன்னு வச்சுக்கோ. இதே மாதிரி ஃப்ரான்ஸ்க்கு போகிறேன். சாட்டர்டே ஈவினிங் என் ப்ரோக்ராமை வைக்கிறாங்க. பியூட்டிஃபுல் டைமிங். கூட வந்த ஒரு பெரியவர், அவர் என்ன பண்ணார், எதுக்கு மார்னிங் வைங்க, நான் ஈவினிங்கில் பேசுகிறேன்ட்டார். ஃப்ரைடே நைட்டு ஃப்ரான்ஸ் எப்படி இருக்கும்? காலையில் 10 மணிக்கு யாராவது வருவானா ஸ்பீச்சுக்கு? யாருமே வரல. கம்பெனியில் பெண்மை 2012 பேச சொல்கிறாங்க. கன்னி பேச்சு ஃப்ரான்ஸில் பேசுகிறேன். முன்னால் யார் தெரியுமா இருந்தா? 4 பேர் இருந்தாங்க டெக்னீஷியன்ஸ். அந்த 4ம் ஃப்ரெஞ்சு, அதுக்கு தமிழ் தெரியாது. 3 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் ஆர்கனைசர், இன்னொருத்தர் அவங்க வைஃப், 3வது என்னை கூட்டிகிட்டு வந்த டிரைவர், அவருக்கும் தமிழ் தெரியாது. 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஆனால் கேமரா ஆன் பண்ண உடனே என்ன தெரியுமா மனசில் வந்தது குழந்தைகளை? அந்த நேரத்தில் நான் ஒரு ஆளுக்கு பேசினேன்ல, அதை நினச்சிக்கிட்டேன். ஆனால் என்ன ஒரு கூடுதல் மகிழ்ச்சினா, கேமரா ஆனில் இருக்கு. ஸோ ஐ எம் ஸ்பீக்கிங் ஃபார் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு 56 minutes நான் ஸ்டாப் அப்படி ஒரு ஸ்பீச் பேசி முடித்த உடனே அந்த பாரதிதாசன் கை கேட்டுட்டு இருப்பார். இந்த ப்ரோக்ராம் ஒருவேளை யூடியூப்பில் வந்தால் என் கையை பிடிச்சி சொன்னார், 10th anniversary ஆஃப் கம்பன் கழகம் ஆஃப் ஃப்ரான்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட் மேம்னு சொன்னார். பிரமாதமான ஸ்பீச். நான் பேசி முடிச்ச உடனே 250 பேர் வந்து மேடையில் உட்காந்துட்டாங்க. பேசி முடிச்சு கீழே வரேன். அவர் ஒரே ஒரு வேலை செஞ்சார். ஃப்ரம் 2012, அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேச்சு யூடியூப்பில் இருக்காது. 2012 அந்த 3 பேரில் 2 பேருக்காக நான் பேசின பேச்சை இன்னைக்கு 1,50,00,000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. If you are highly committed, if you are like a missile, no one can stop you. You are unstoppable. My dear children, stay unstoppable. அதுதான் இன்றைக்கு உங்களுக்கான செய்தி. உங்களைப் போலவே நான் ஒரு 4 டிகிரி வாங்கியிருக்கேன், MA 2 வாங்கியிருக்கேன், ஒரு பிஎட் வாங்கியிருக்கேன், ஒரு PhD வாங்கியிருக்கேன். படித்து ரெகுலரில், ஆல் ரெகுலர்.
ஒரு கன்ஃபர்ட் டிகிரி இருக்குது, பிஹெச்டி டாக்டரேட் டிகிரி ஒரு கன்ஃபர்ட் டிகிரி இருக்குது. ஸோ படிக்கிறது இட்ஸ் அ பிளிஸ். படித்துக்கொண்டே இருங்க, தெரிந்து கொண்டே இருங்க, கல்வியாளர்களாக இருங்க, பொறியாளர்களாக இருங்கள். வாழ்க்கையில் நான் உங்களை சந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக நான் ஆசைப்படுறேன் பிள்ளைகளா, உங்களை நான் ரொம்ப உயர இடத்தில் பார்க்க விரும்புகிறேன். அந்த உயர்ந்த இடத்தில், உயரமான அந்த இடத்தில் இருங்கள். சிறகை விரித்து எழுந்து பறங்கள். நானும் வானத்தில் தான் பறந்து கொண்டிருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் வாய்க்கும். நீங்களும் நானும் பறந்தபடி நான் ராஜாளியாக பறந்து கொண்டிருக்க, நீங்களும் ஒரு ராஜாளியாக பறந்து வந்து உடன் பறக்கிறோமோ, நேருக்கு நேராக பார்த்து கொள்ளுகிறோமோ, அந்த இடம் மிக உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று என் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.